புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருத்தனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் இந்த புனிதமிக்க ரமலான் ஜித்திமாவின் இரவு நேர தாலிமுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என் இதயம் கனிந்த சலாத்தினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக குர்ஆன் ஷரீஃபில் கூறப்பட்டுள்ள விலங்கினங்கள் சம்பந்தமாக நம்ம பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க போகும் விலங்கு அது குரங்கு. குரங்கை பற்றி நம்ம நிறைய கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். ட்ரெயினில் பயணம் செய்யும்போது நிறைய ஊர்களில் ஸ்டேஷனில் இருக்கும். வண்டலூர் ஜூ மாதிரி விலங்கியல் பூங்காவுக்கு போகும்போது நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த குரங்கை நாம் பார்த்திருக்கிறோம். ஆய்வில் நம்ம பார்க்கும்போது குரங்கை பற்றி நமக்கு தெரிய வந்த சில தகவல்களை உங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்துக்கிறேன். குரங்கும் கிட்டத்தட்ட மனித இனத்தை போல ஆக்டிவிட்டீஸ்லேருந்து பாடி ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே ஓரளவுக்கு சிமிலராக என்ன செய்து ஹியூமன் பீயிங்ஸுக்கு தோதுவாகவே அது இருக்குது. இதுவும் ஒரு பாலூட்டி இனம் என நம்ம கண்டறிய முடியுது. ரொம்ப சிறிய வகை குரங்குகள் இருந்து குரங்கு மனித குரங்குன்றத வேறொரு இனமாக இவர்கள் பிரிக்கிறார்கள். சிம்பான்சி வேற பிரிக்கிறாங்க. மங்கீஸை ஒரு தனி வகையாக பிரிக்கிறாங்க. மங்கீஸ்குள்ளே பார்க்கும்போது மட்டும் ரொம்ப சின்ன லெவல், ஒரு அடி அளவில் இருந்து அதனுடைய இன தோற்றங்கள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடி வரைக்கும் உண்டான உருவ அமைப்பு வரைக்கும் என்ன செய்து இதனுடைய உடல் அமைப்புகளை நம்மளால் பார்க்க முடியுது. இது பெரும்பாலும் வெஜிடேரியனாகவும் இது செயல்படுது, நான் வெஜிடேரியனாகவும் செயல்படுது. எப்படி மனிதர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி பழங்கள், இலைகள், தரைகள் எல்லாத்தையும் சாப்பிடுது. அதே மாதிரி சின்ன சின்ன பூச்சி, வண்டு கிடைக்கிறத இரையாக மாற்றி சாப்பிடக்கூடிய பண்புகள் இதற்கு இருக்கு. இது நம்ம பெரும்பாலும் எல்லாரும் அறிஞ்ச உண்மை அல்ல. ஆனால் டார்வினுடைய தியரி பிரகாரம் குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான்ற ஒரு கருத்து உலக மக்களுக்கு மத்தியில் ஒரு பயங்கரமான இம்பாக்ட் ஏற்படுத்திய ஒரு கருத்து. ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா, குரங்குக்கு 2 மூளைகள் என்ன செய்து செயல்பாட்டுகள் இருக்கு. 2 மூளைகள். ஒன்று செப்பரேட்டாக உடலுக்கு மட்டுமே, இன்னொரு மூளை வாளுக்காக மட்டுமே அது என்ன செய்து செயல்படும். வாளை செயல்படுத்துறதுக்கு மட்டுமே அதனுடைய ஒரு மூளை, இன்னொரு மூளை உடலினுடைய மற்ற பாகங்களை செயல்படுத்துவதற்காக இருக்கு. குரங்குகள் இயற்கையாகவே விலங்கினங்கள்லேயே ரொம்ப பிரில்லியண்டாகவும் இன்டெலிஜென்ட்டான ஒரு விலங்காகவும் என்ன செய்து நமக்கு தெரிய வருது. எதுக்காக அப்படின்னா, சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங் திறமைகள் விலங்குகள்ல இதுக்கு இருப்பதாக ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. குரங்குகள் ஒரு சமூக விலங்குகள் தான், கூட்டமாக வசிக்கக்கூடிய பண்புடைய விலங்குகள். பல இனங்கள் மரங்கள்ல மட்டுமே வாழுது. சில இனங்கள் உங்களுக்கு பஃபூன் போன்ற இனங்கள் எல்லாம் தரைகள்ல சாதாரணமாக புல்வெளியில வாழக்கூடிய அமைப்பை நம்மளால பார்க்க முடியுது. குரங்குக்கும் நம்ம மனித இனத்திற்கும் உண்டான தொடர்புகளில் குரங்குகளை செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடிய அமைப்பும் உலக அளவில் நிறைய இருக்குது. இன்னும் ஆய்வுகளுக்காக வேண்டி குரங்குகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளையும் நம்மளால் உலகத்தில் பார்க்க முடியுது. ஒரு கணக்கெடுப்பின் பிரகாரம் தோராயமாக 300 இனங்கள் குரங்கு இனத்தில் இருப்பதாக ஆய்வுகள் நமக்கு சொல்லித் தருது. சில நிறுவனங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குரங்குகளை பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனங்களாக உலகத்துல நிறைய இருக்கு. எதற்காக அப்படின்னு சொன்னா ஊனமுற்ற மனிதர்கள், குழந்தைகள், அதாவது வீட்டில் பலகீனமானவர்களுக்கு அசிஸ்ட் பண்றதற்காக உதவிக்கு ஆள் வைப்பதை போல குரங்குகளை வைக்க முடியும் என்று ஆய்வு சொல்லியதின் காரணமாக தனியார் நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள் குரங்குகளை பயிற்சி கொடுக்குது. அதுக்கு என்ன ஆய்வு சொல்றாங்கன்னா, 7 ஆண்டுகள் குரங்குகளுக்கு பயிற்சி கொடுக்கப்படுதான். ஒரு வீட்டில் அசிஸ்டண்டா போய் அது வேலை செய்யறதுக்கோ அல்லது ரெஸ்டாரண்ட்ல சர்வரா இருக்கிறதுக்கோ 7 ஆண்டுகள் குரங்குகளை பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் தனியார் வெளிநாடுகள்ல இருக்கு. 7 ஆண்டு பயிற்சி காலத்தை அதை முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு அது என்ன செய்து விற்கப்படுது, அல்லது ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன செய்யப்படுது, விற்கப்படுது. இந்த கலாச்சாரங்கள் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா ஒரு தோராயமா இது 25 to 30 வருஷம் வரைக்கும் என்ன செய்யுது, குரங்கு என்பது வாழ்றதுனால பயிற்சிகள் கொடுத்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கும் செய்யறாங்க எல்லாருமே. 2010ஆம் ஆண்டுல அமெரிக்கால இப்படி ஒரு சட்டம் என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, மாற்றுத்திறனாளிகளுடைய பயன்பாட்டிற்காக, உதவிக்காக இனிமேல் என்ன செய்யாதீங்க, குரங்குகளை பயன்படுத்தாதீங்கன்ற ஒரு சட்டத்தை கூட 2010ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய அந்த ஏடிஏ எனக்கூடிய அமைப்பு என்ன செஞ்சிச்சு, ஒரு தீர்ப்பாக கொடுத்துச்சு. காரணம் என்னன்னா, சில நேரங்கள்ல அது விலங்கு தானே, அது எல்லையை மீறி அவர்களையே தாக்கி நிறைய காயங்களை ஏற்படுத்தி உயிரிழப்புக்கு கூட சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை
மனிதர் அல்லாத விலங்கினங்களை வந்து ஆய்வுக்காண்டி பயன்படுத்துறாங்களாம். அதுல கிட்டத்தட்ட 64% வந்து குரங்குகளை பயன்படுத்துவதாக ஒரு ஆய்வு நமக்கு சொல்லித் தருது. இது 1994 மற்றும் 2004 இடையிலான இந்த காலகட்டங்கள்ல அமெரிக்காவில் வந்து சராசரியா 54,000 குரங்குகள் வந்து வருஷம் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த ஆய்வுகளுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டதாக என்ன செய்யறாங்க, நமக்கு ஆய்வுகளை நமக்கு தெரியப்படுத்துறாங்க. இது அல்லாம வந்து மற்ற நாடுகள்ல வந்து அமெரிக்கா வந்து என்ன செஞ்சிருக்கு, விண்வெளி பயணத்திற்கும் இந்த குரங்குகள் என்ன செஞ்சிருக்கு, பயன்படுத்தியிருக்கு. சரியா பார்த்தோம்னு சொன்னா 1949 ஜூன் 14வது தேதி அன்னைக்கு ஆல்பர்ட் என்று பெயரிடப்பட்ட குரங்கு என்ன செஞ்சிச்சு, விண்வெளிக்கு சென்ற தகவல் வந்து நமக்கு என்ன செய்து நமக்கு இணையதளத்துல கிடைக்குது. இது அல்லாம சுவாரஸ்யமா தெற்காசியா, ஆப்பிரிக்கா மற்றும் சீனா பல பகுதிகளில் வந்து குரங்கினுடைய மூளை ஒரு சுவையான டிஷ்ஷா அங்கே என்ன செய்யப்படுது, விற்கப்படுது. குரங்கு மூளை அவங்க சாப்பிட்றாங்க. அதே போல வந்து சில பகுதிகளில் வந்து அதற்கு பேர் வந்து புஷ் மீட்னு சொல்லப்படுது. புஷ் மீட்னா வந்து புஷ் மீட்ன்ற பேர்ல அந்த குரங்கு கறிகளே என்ன செய்யறாங்க, அவங்க விற்பனை செய்யறாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரகாரம் குரங்குகளை வந்து கறிகளை குரங்கை சாப்பிடுவது என்பது பில்குல் முழுக்க ஹராம் என்ற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். சீனா வந்து 12 வருடத்துக்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் தான் ஒரு விலங்குகள் என்ன செய்யும், அது ஒரு வருஷத்தினுடைய அடையாளமா வச்சுக்கக்கூடிய பண்பு அவங்கள்ட்ட இருக்கு. அந்த சுழற்சியில வந்து வரக்கூடிய 2028ஆம் ஆண்டு குரங்குடைய ஆண்டாக வரப்போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி குரங்குடைய ஆண்டு அவங்களுக்கு இருந்திருக்கு. இன்னும் ஒரு 28ல் அவங்க குரங்குடைய ஆண்டை என்ன செய்வாங்க, அடைவாங்க என்ற தகவலையும் நம்மளால இணையதளத்துல பார்க்க முடியுது. இந்த குரங்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல நீங்க வந்து சனிக்கிழமை நீங்க என்ன செய்யாதீங்க, வரம்ப மீறாதீங்க, மீன் பிடிக்க போகாதீங்க என்பதாக சொல்லப்பட்டதற்கு அவர்கள் கொஞ்சம் கூட மதிக்காமல் சென்றதின் விளைவாக அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூனு கிரதத்தன் ஹாசியின், நீங்கள் வந்து கை சேதப்பட்ட மரியாதை இழந்த குரங்குகளாக நீங்க என்ன செஞ்சிருங்க, மாறி போங்க என்று அல்லாஹ் சாபத்தை என்ன செஞ்சான், கொடுத்தான் ஒரு கூட்டத்திற்கு. அந்த கூட்டம் அப்படியே குரங்காக மாறுச்சு. இந்த சம்பவத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குரங்கை தன்னுடைய குர்ஆன் ஷரீஃப்ல குறிப்பிட்டு காட்டுகிறான். குரங்கு இவ்வளவு பிரமாதமான ஒரு விலங்காகவே இருந்தாலும் அமெரிக்கா வந்து நம்ம ஒரு சட்டம் போட்டுச்சு என்று சொன்னோம் இல்லையா, அதுல வந்து காரணம் வந்து வெறும் அது தாக்கும் என்பதற்காண்டி மட்டுமல்ல, பாதுகாப்பாக வேண்டியே வைக்கப்பட்டிருந்தாலும் குரங்கின் மூலியமாக கணிக்க முடியாத பல நோய்கள் மனிதனுக்கு பரவுது என்பதற்காகவே அதை என்ன செஞ்சிருக்காங்க, அந்த பழக்க வழக்கத்தை தடை செஞ்சதாக நம்மளால் ஆய்வுல பார்க்க முடியுது. அது ஒரு கேவலமான ஒரு இழிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு இனம் என்பதாலே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீங்கள் குரங்காக மாறி போங்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லியதை நம்மளால் புரிய முடிகிறது. இன்னும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல கூறிய சில விலங்கினங்களை பற்றி பார்ப்பதற்கெல்லாம் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.